Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் வந்து பேக் பண்ணி சாப்பிட போறோம். இங்க வந்து முதல்ல வந்து பர்மிஷன் கேட்டேன். இவங்க வந்து ப்ளம் கேக் வந்து பேக் பண்றதை வந்து எனக்கு சொல்லி தரேன்னாரு. என்னன்னா இவங்க வந்து ப்ளம் கேக் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். அது போக இங்கே எல்லா கேக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெய்லி மேக் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு நாள் பண்ண கேக் வந்து அடுத்த நாள் அவங்க வச்சுக்கிறது இல்லை. பீஸா, பர்கர், சாண்ட்விச் இது மாதிரி வெரைட்டிஸ் வந்து இவங்க நிறைய வச்சுருக்காங்க. இல்லை ஓனாக பண்ணுறாங்க. இவங்களே ஓன் ப்ரிப்ரேஷன். அந்த எந்த ஒரு பொருளும் வாங்குறது கிடையாது. இவங்க ஓனாக எல்லாமே பண்ணி பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் மாதிரியே தான் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாமே ஹோம்மேட் தான். சாக்லேட் கூட இவங்க நிறைய ஹோம்மேட் சாக்லேட் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போய் டேஸ்ட் பார்ப்போம் என்னென்ன இருக்குது. நம்மளே ஓனாக பேக் பண்ணி டேஸ்ட் பார்ப்போமா? இந்த கடையோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறாங்க. உள்ளே போய் டேஸ்ட் பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 இயராக நாங்கள் சோக் பண்ணியிருக்கோம். ரிச் ப்ளம் கேக் வந்து 1 இயர் பிஃபோராகவே நாங்கள் வந்து ரம்மில் வந்து அதை சோக் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் பண்ணி நிறைய பேர் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களோட ஓன் மிக்ஸில் நாங்கள் பண்ணுறோம். அது
இந்த ஹார்ட் இன் ஷேப்புக்காக அவுட் சைடில் ஒரு லேயர் பேப்பர் வச்சுருக்கோம். உடனே அதாவது சுட சுட சாப்பிட்றோம் இல்லையா. அந்த வாசனை இன்னும் அப்படியே இருக்குது தெரியுமா, வாசனையும் நல்லா இருக்கு. ஏ சுட சுட இருக்கு, குதிக்குது இல்லையா. சான்ஸ்லெஸ் இல்லை, நான் லைஃப்பில் இந்த மாதிரி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்குது. சாதாரணமாக சொல்லியிருக்கூடாது, செம்ம ரிச். இப்போ போகும்போது எனக்கு தெரிஞ்சு நான் இது ப்ளம் கேக் நான் வாங்கிட்டு தான் போவேன். ஆக்சுவலாக இந்த ஃபுல் ப்ளம் கேக்கை நான் எனக்கு சாப்பிடணுன்னு தான் ஆசை. இங்கே வந்து அடுத்து 1 by 1 கிட்டத்தட்ட 7-8 டிஷ் வந்து நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளம் கேக் ஸ்வீட்டில் ஆரம்பித்து சிக்கன் செட்டிநாடு பீஸா வரைக்கும் நான் இங்கே வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சிஸ்லிங் மிசிசிப்பி கேக் வந்து எனக்கு வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணார். நான் கேட்டு வாங்கினேன், ஏன்னா இதில் வாங்கல, க்ளோஸ் வாங்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சிஸ்லிங் மிசிசிப்பி கேக்கும் அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அயன் பிளேட் வச்சுருக்காங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மேலே வச்சுட்டு சாக்லேட் அதை மேலே நமக்கு ஊற்றும் போது அது அப்படியே அந்த ஐஸ்கிரீம் வந்து உருகி அந்தோட கேக்கில் வந்து நல்லா இறங்கும். அந்த சூட்டில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. வேறு எனக்கு முன்னாடி ரெடி எடுத்துட்டேன். டார்க் சாக்லேட் மாதிரி டேஸ்ட் இருக்குது. ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கு. என்னென்னா உனக்கு அந்த ஹீட் அண்ட் கோல்டு அந்த ஃப்ளேவர் வந்து சாக்லேட் வெண்ணிலாவோட மிக்ஸ் ஆகும்போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. நல்லாயிருக்கு. வாவ், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டா கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு நம்ம திருப்பூரில் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் இதுதான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்குறக்கு. இவங்க என்னென்னா எனக்கு ரொம்பவே இது ஃப்ரெஷ்ஷாக தெரியுது கேக்கு இல்லையா. ஆமாம், நம்ம ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை, அதுக்குள்ளே வந்துருச்சு. நான் டக்குன்னு சீக்கிரம் டேஸ்ட் பண்ணேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அல்டிமேட் டேஸ்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமில் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறோம். குல்கந்த் பனானா ஷேக் வித் ப்ரௌனி. ஹீட்டோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், அது சாப்பிட்றதுக்கு ஒரு நீ ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீமோட சேர்த்து எடுக்கணும். நீ கீழாப்பில் எடுத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து நாக்கில் தான் இருக்கும் இல்லையா, வேறு லெவல் இல்லையா டேஸ்ட்டு. எப்படி இருக்குது மில்க் ஷேக்கு? ஃபுல்லி வந்து பனானா டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. என்னென்னா பனானா அந்த கேக்கோட ஃப்ளேவர், ஐஸ்கிரீம் வித் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இது சாப்பிட்டுட்டே வந்து உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மில்க் ஷேக்கில் என்னென்னா நமக்கு வந்து குல்கந்தும் பனானாவும் ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் இந்த 3 போட்டு நல்லா மிக்சியில் அடித்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீ இதை டேஸ்ட் பண்ணி சொல்ல எப்படி இருக்குன்ட்டு. ப்ரௌனி கேக் கூட சேர்த்து டேஸ்ட் பண்ணு. ஸ்ட்ரா வச்சு டேஸ்ட் பண்ணது நல்லா இருக்கா இல்லை ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பண்ணது நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணால் உள்ள கண்டென்ட் எல்லாம், ஏன்னா அந்த அது எல்லா கண்டென்ட்டும் உனக்கு சேர்ந்து வரும். நீங்கள் வெறும் மில்க் திக்காக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரா இது பத்தாது. ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மேபி. இது வந்து டேஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா, அல்டிமேட் டேஸ்ட்டு. மெயினாக அந்த குல்கந்த் சேர்த்தும் போது நல்ல குளிர்ச்சி. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக் சாப்பிட்டு பார்த்தியா நீ? இந்த ஸ்டிக்கே வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்களே தான் மேக் பண்ணுறாங்க, எல்லாமே ஓன் மேக்கிங். செட்டிநாடு சிக்கன் பீஸா வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குங்க, வாசனை மூக்க தொலைக்குது இல்லையா. இடத்துல வந்து பீஸா நம்ம சாப்பிட்ருப்போம், எல்லா இடத்துலையும் நார்மல் சிக்கன் பீஸா மட்டும் தான் இருக்கும். இங்கே டிஷ் பார்க்கும்போது செட்டிநாடு சிக்கன் பீஸா. திட்டிகிட்டே இருந்தாரு சீக்கிரம் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்தியன் டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பைசியாக இருக்குது. இதுன்னா நம்ம நார்மலாக எத்தனையோ பீஸா சாப்பிட்ருக்குறோம், நம்மளோட டேஸ்ட் அது ஒத்தே வராது. இது என்னென்னா சிக்கன் சின்னதாக கட் பண்ணி போட்டு செம்ம டெம்டிங்காக இருக்குது. நல்லா வந்து இது வெந்திருக்கு இல்லையா. அது போக முதல்ல இது மசாலா இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேலே பீஸா மேலே அப்படியே தூவி அப்படியே சாப்பிடும்போதே வருது பார்த்தீங்கன்னா சீஸ் அந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து செம்ம. இன்னொன்று என்னென்னா இவங்க கீழே பீஸாவோட பேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் பஃப் இருக்கும். ஆமாம், இவங்க வந்து கோதுமையில் பண்ணியிருக்காங்க.
இது வந்து மேக்ஸிமம் லேயராக வராதுன்னு சொன்னாங்க. பட் நல்லாவே லேயராக இதுவும் வருது இல்லையா? பார்த்தீங்களா, லேயராக வருது பாருங்கள், நல்லாயிருக்கு. இது கோதுமையில் பண்ணாங்கன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்குது. கோதுமை டேஸ்ட் இருக்கானா, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த பன்னீர் தான் சாஃப்டாக வருற மாதிரி இருக்கும். அது கோதுமையிலே வந்து நல்லா இருக்கும். நமக்கு இந்த இது எப்படின்னா நம்மளோட இந்தியன் டேஸ்ட் அப்படியே இருக்கிறதுனால அந்த கோதுமை பன்னீர் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக வந்து இங்கத்தோட ஸ்பெஷல் என்னென்னா இதுவும் அந்த ரெயின்போ கேக்கும் தான். நம்ம இது டேஸ்ட் பார்த்தாச்சு, காரசாரமாக இப்போ எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்தது ரெயின்போ கேக். ஆக்சுவலாக ரெயின்போ கேக் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்க, ரெயின்போ மாதிரியே வந்திருக்கு இல்லையா? ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வராமல் 7 லேயர்லேயும் 7 விதமான டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் நீ எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணுறேன். தொட்டோன்னு அப்படியே விழுகுது. சாஃப்டாக இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு கஸ்டமரும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ஆரஞ்சு இந்த மாதிரி டேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் சேரும்போது என்னென்னா நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் வருது. இன்னொன்று என்னென்னா நிறைய வந்து இவங்க க்ரீம் வந்து ஆட் பண்ணல. க்ரீம் வந்து லைட்டாக அது ஒரு லேயர் வரணுங்கிறதுக்காக, டிஃப்ரென்ஸ் கேட்டு வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே லேயர் மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இதோட சுகர் பால்ஸும் கலர் கலராக இருக்குது. நல்லா வந்து அந்த ஸ்ப்ரே பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட மெயின் அட்ராக்டிவான இது இல்லையா? இது வந்து உள்ளதாக இருக்கும், கட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அந்த லேயரு. அவுட் சைடு அட்ராக்டிவாக வந்து அந்த க்ரஷ் வந்து போட்டிருக்காங்க. காரமாக கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காரு. கேக்கு அந்த ஸ்வீட்டில் ஆரம்பித்து காரசாரமான பீஸா வரைக்கும், செட்டிநாடு பீஸா இல்லையா? செட்டிநாடு சிக்கன் பீஸா செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. மஸ்ட்டு. எனக்கு வந்து ரொம்பவுமே இங்கே பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கேக் ஆகட்டும், பீஸா ஆகட்டும், இவங்களோட பீஸாவோட பேஸ் வந்து இவங்களே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறாங்க. எதுவுமே வெளியே பண்ணுறது இல்லை, எல்லாமே இங்கே இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஈவினிங் நைட் டைம் வந்து ஒரு 9 o'clock மேலே ஒரு 25% ஆஃபர் போட்டு அன்னைக்கு இருக்கிற கேக் மற்ற எல்லாமே வந்து அன்னையோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதுவுமே அடுத்த நாளுக்கு இவங்க எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. செம்ம. இது ரமணாஸ் சாஞ்சி, ரமணாஸ் கேக் ஷாப்னு சில சொல்லுவாங்க. இது வந்து ஷெரீஃப் காலனியில் குறிஞ்சி நகர் மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து கேக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. கேக்ஸு அது கூட ஃபாஸ்ட் ஃபுட்டாக பீஸா, பர்கர், சாண்ட்விச்சஸ், பாஸ்தா, சப்வே ரோல்ஸு, மில்க் ஷேக்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கேக்ஸ் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கேக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டெய்லி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெய்லி நைட்டு 9 o'clock மேலே அன்னன்னைக்கு செய்கிற கேக்ஸ் வந்து 25% ஆஃபரில் கொடுத்துட்றோம். ஸோ அதனால் எல்லா கேக்ஸும் எங்களுக்கு சோல்ட் அவுட் ஆகிடுது. எதுவுமே வந்து ஸ்டாக் எதுவுமே வந்து அடுத்த நாளைக்கு கொண்டு போகிறது இல்லை. அதையும் மீறி எதுவும் மிச்சம் இருந்தாலும் அந்த கேக் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். மறுநாள் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஒரு 3 days 4 days எல்லா இடத்துலையும் யூஸ்வலாக வச்சுருப்பாங்க. நாங்கள் அதை பண்ணுறது இல்லைங்க. எல்லாருக்குமே ஃப்ரெஷ் கேக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக இது நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. எல்லாரும் கிறிஸ்மஸ் கார்னிவலுக்காக மெயினாக ஸ்பெஷலாக இது ஆஃபர் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வல் கேக்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து ட்ரை கேக்ஸ். கிறிஸ்மஸ்க்கு நிறைய ட்ரை கேக்ஸ் நிறைய விரும்புவாங்க. ஸோ இது கிஃப்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா வெரைட்டி ஆஃப் கேக், வெனிலா கேக், சாக்லேட் கேக்லேருந்து, ஒரு டயட் கான்சியஸ்க்காக ஹோல் வீட் கேக்லேருந்து, ராகி கேக்லேருந்து, நிறையா ஃப்ளேவர்ஸ் விரும்புகிறவங்களுக்காக பனானா கேக், ப்ளூபெரி கேக், மேங்கோ கேக்லேருந்து, வேறு ரிச் ப்ளம் கேக்லேருந்து, டேட்ஸ் கேக்லேருந்து எல்லா ஸ்டைல் ஆஃப் கேக்ஸும் வச்சுருக்கோங்க. இது எல்லாமே க்ரீம் இல்லாமல் ட்ரை கேக்ஸ் வெரைட்டிஸ், ட்ரை கேக் வெரைட்டிஸ். இதுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷல் பேக்கிங்கும் கிஃப்ட் பேக் மாதிரி வேணாலும் பண்ணி கொடுப்போங்க. பண்ணி கொடுத்து உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ் எதுவும் யாருக்காவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ், டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாக நம்ம டெலிவரி வந்து இது பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ யாருக்காவது சர்ப்ரைஸாக நீங்கள் டெலிவரி பண்ணணுன்னாலும் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டிஸுங்க. ஸோ இது வந்து ப்ரீ புக் பண்ணணும். நாங்கள் லைவாக எதுவுமே ஏன்னா நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால நம்ம பண்ணி வச்சோன்னா எல்லாம் கரெக்டாக எது மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 24 hours பிஃபோர் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த கேக்காக இருந்தாலும் எந்த குவான்டிட்டியில் வேணாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். 250 grams, 500 grams, 1 kgலேருந்து எல்லாமே பண்ணி கொடுப்போங்க. அதே மாதிரி பட்டர் க்ரீம் கேக்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபராக 300லேருந்து பட்டர் க்ரீம் கேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம 4 லொக்கேஷன்ஸில் இருக்கோம். மங்களம் ரோட், ஷெரீஃப் காலனி, பல்லடம் ரோடு ஹோட்டல் ரமணாஸ் பக்கத்தில்,
அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 4 பிரான்ச்சஸ் இருக்குது. 4 பிரான்ச்சில் நீங்கள் எங்கே வேணாலும் புக் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். காண்டாக்ட் நம்பர்ஸ் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 7708176666. நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் நம்ம ஃபோனில் காண்டாக்ட்ஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஷன்ஸ் ஆக வேணாம்னு சொல்லி நீங்கள் நேரில் வந்து ஒரு ரெசிப்ட் வாங்கிட்டா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நேரில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது ஃபோனில் ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுத்து. ஸோ அதனால் நீங்கள் ஃபோனில் எதுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், புக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேரில் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கேரண்டீடாக இருந்துடும். அதுக்காக பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் கொடுக்க முடியாதுங்கிறது சேலஞ்ச் பண்ணியே நம்ம சொல்லலாம். ட்ரை கேக்ஸ் வந்து 300ல் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் ப்ளம் கேக்கே வந்து 500 rupees தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் பெர் கேஜி. அதே ப்ரொபோர்ஷனேட்டாக தான் உங்களுக்கு 1/2 kgனா அதில் பாதி ரேட்டு தான் வரும். 250 grams அதில் பாதி ரேட் தான் வரும். டிலைட்ஃபுல்லான கேக் சாப்பிட்டோம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக நம்மளே பேக் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு ரொம்ப கிடச்சிது. அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. மேபி என் கைப்பட்டதுனாலயா என்னன்னு தெரில. ஆமாம், நல்லா இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க மெனு கடை கிட்டத்தட்ட ஒரு புக்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து ரமணாஸில் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை வெளியே எங்கேயும் போய் நீங்கள் டேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டீங்க. சர்வீஸும் அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க வந்து மெயினாக ஸ்மைலிங் ஃபேஸோடு நமக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஆமாம், அது போக என்னென்னா இவங்க ஹெல்த் ஓரியன்டாகவும் வந்து பண்ணிருக்கிறாங்க. சாப்பிட்டு இதை பற்றி தெரிஞ்சவங்க வெளியே எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. நானும் வந்து திருப்பூரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எங்கேயாவது கேக்கோ ஒரு ஸ்நாக்ஸோ வாங்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே வந்து ரமணாஸ்க்கு தான். அதுதான் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ண கேக் அண்ட் பனானா கேக் இவங்களோட ஃப்ளேவர் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செம்மையான வீடியோ இந்த கிறிஸ்மஸ்க்கு. ரொம்ப எனக்கு பிடிச்ச வீடியோவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய்.